வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி நீங்களே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் வந்திருக்குங்கிறத நம்புறேன். ஏன்னா ஓப்பன் பிரைஸ்ல இருந்து நம்ம நேற்று கொடுத்திருந்த வேல்யூ பின் பாயிண்ட்ல உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து ஒவ்வொரு நாளும் இதே தான் நடக்குது. நேத்து ஒரு ஹிண்ட் நான் சொல்லியிருப்பேன். கேப் அப்பா அதாவது 549 இந்த இடத்துல இருக்கும் போதே நான் சொல்லிட்டேன். 500ல இருந்து மார்க்கெட்டு 549 அப்படிங்கிறது போனா செல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ஓப்பன் ஆகி திருப்பி இங்க வரலாம்னு சொல்லியிருப்பேன். அதர்வைஸ் கீழே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா இந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட்டு திருப்பி வந்து மேல போகும் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இந்த 549 அப்படிங்கிற பிரைஸ் வந்து கொடுத்துருப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதனோட ஹையே வந்து 25,551ங்க. ஏன்னா நேற்று நம்ம கொடுத்திருந்த பிரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ஸோ இது வந்து டெய்லி நம்ம வந்து யூஸ்வலா எடுக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும்தாங்க. ஸோ அந்த பிரைஸ் ஏன் அவ்வளோ எஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம வேல்யூஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது மார்க்கெட்ல ரியலா நடக்கிற ஒரு விஷயம் தாங்க. இல்லாத விஷயத்த நம்ம கொடுக்க முடியாது. எல்லாமே மேக்ஸ் உடைய வேல்யூஸ் மூலமா தான் நம்ம இதெல்லாம் எடுக்கிறோம். சரிங்களா? ஓகே ஃபைன். அதாவது செல் பிலோ லைனுக்கு மேல சஸ்டெயின் ஆகி மார்க்கெட் போனது பையபோல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இன்னைக்கு நடந்த மார்க்கெட் இதுதான். அதுக்கு சப்போர்ட் வேல்யூல இருந்து மார்க்கெட்டு ஃபர்தரா வந்து அப்சைடு போயிருக்கு. சரிங்களா? ஓகே, இதுதான் நீங்க பண்ணிருக்க முடியும். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் மார்னிங் 25,400 காலும் 450 புட்டு எடுத்திருப்பேன். அதுல 114க்கு மேல யார் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் மார்க்கெட்னு சொல்லியிருப்பேன். இது வந்து கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைட்ல இருந்திருக்கும். இதுவே இங்க இவர் எப்போ உடைக்கிறாரு, பெரிய அளவுல ஒரு பிரேக் டவுன் பண்றாரு, இந்த இடத்துல மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்கா 114க்கு போயிடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளுங்க. சரிங்களா? ஆனா இந்த பிரேக் அவுட்ல யார் யாரு எப்படி எடுத்திருக்க முடியும் அப்படின்னா நமக்கு தெரியும். இது என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கிளாரிட்டிக்காக நான் சில விஷயங்கள் இங்க கொடுக்க விரும்புறேன். மார்க்கெட் நல்லா கவனிங்க. கால் சைட்ல இந்த கேண்டிலுக்கு பேர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். சரிங்களா? இந்த கேண்டிலுக்கு பேரு என்ன? அதே மாதிரி எத்தனை முறை வந்தாலும் இந்த மிட் பாயிண்ட் வேல்யூல இருந்து திருப்பி வந்து டச் தான் பண்றாங்க. அகெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மேல போயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எந்த விஷயத்துல இருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்ல இருந்தே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. கிட்டத்தட்ட 88 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. எகெயின் கீழே வராங்க. வந்து மார்க்கெட் இந்த 88ங்கிற பிரைஸ் ஏன் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரிங்களா? அதர்வைஸ் அப்படியே இல்லைனாலும் 10.27 உடைய ஹைய அதுவும் அதே 88. இந்த பிரேக் டவுனை நீங்க பிடிக்கணும் அப்படின்னா ஹோல்ல இருந்தீங்கன்னா மட்டும்தான் பிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த இடம் தான் வந்து மார்க்கெட்டை டேர்ன் பண்ண விஷயம். இதே வந்து அதர்வைஸ் இங்கே வந்தது ஓகே, இது வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் திருப்பி வந்து இது வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக இது தெரிஞ்சு நடந்திருக்கு. இங்கே அடுத்த விஷயம் கீழே இங்கே வைக்கும் போதே இது வந்து அவ்வளோதான், வீக் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த கேண்டிலே வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அதர்வைஸ் திருப்பியும் வந்து அந்த லைனை தொடாம கீழே விழுகிறாரு. அந்த ப்ளூ கலர் லைனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அங்கிருந்து மார்க்கெட் கீழே விழுகிறது, ஃபர்தரா வந்து டவுன். புரியுதுங்களா? ஸோ ஒரு மார்க்கெட்டை நம்ம எப்படியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சில உதாரணங்கள் தான் நான் இங்க கொடுக்குறேன். இன்னைக்கு நான் யாருக்குமே இந்த ஆரஞ்சு லைன் போட்டு அனுப்பியிருக்க மாட்டேன். இது நீங்களே டெய்லி டிரா பண்ணிக்கோங்க. எனக்கு அது டைம் இருக்கிறது இல்லை. சரிங்களா? ஓகே, நீங்க செக் பண்ணுங்க. இதுல ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா கேளுங்க. இந்த 51ங்கிற பிரைஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்த 51ல இருந்து மார்க்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 78 பாயிண்ட் போயிருக்கு. எகைன் கீழே வந்தாலும் 51 சஸ்டெயின் பண்ணி அதே 68.
இந்த இடத்த கண்டிப்பா ரீச் ஆகுங்க. இந்த 51 ரூபாயில எடுத்தீங்க அப்படின்னா தாராளமா 68 ரூபாயில சஸ்டெயின் கண்டிப்பா பண்ணும். சரிங்களா? ஆனா அந்த இடத்துல புக் பண்ணணும், ஹோல்டு பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்டு கால் சைடு இருக்கு அப்படின்னா நம்ம புட் சைடு ஹோல்டு பண்ணக்கூடாது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் போனா மினிமம் ப்ராஃபிட்ல புக் பண்ணி வெளியில வந்தே தீரணும். சரிங்களா? அது எப்பவும் ரூலா எடுத்துக்கோங்க. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் போறீங்க அப்படின்னா மினிமம் பாயிண்ட் எடுத்தே ஆகணும். அப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துல அதை ஹோல்டு பண்ணலாம். அதுக்கு உண்டான இடம் இந்த இடம் ஹோல்டு பண்ணி இது வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்றாங்க. திருப்பி கன்ஃபர்மேஷன் ட்ராப் பண்ணி கீழே இறக்கி விடுறாங்க. ஸோ இந்த இடத்துலையும் வந்து பெரிய ட்ராப் தான் நடந்திருக்கு. நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் கேண்டில் ஷூட் அப். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டு. இதை நீங்க பல வேல்யூஸோட நீங்க எப்படி வந்து ட்ரேடா இனிஷியேட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் ஈஸியாலாம் உள்ள போயிருக்க முடியாது. இந்த இடம் இந்த கேண்டில் தான் மார்க்கெட்டு இன்னைக்கு கரெக்டா வந்து டச் பண்ண முடியாம உள்ள போன கேண்டில். இந்த மாதிரி கேண்டில்லாம் வந்தா இந்த கேண்டிலுடைய க்ளோஸ் பிரைஸ்லயே எடுத்து பழகிருங்க. அதெல்லாம் திருப்பி கீழே இறங்கவே இறங்காது. புரியுதுங்களா? இந்த கேண்டிலுடைய க்ளோஸ் பிரைஸ்லயே என்ட்ரி எடுத்தாதான் இந்த பாயிண்ட்ல பிடிக்க முடியும். நீங்க 106 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா 150 ரூபாய் கண்டிப்பா போயே தீரும். ஓகே, இதெல்லாம் நீங்க இப்படிதான் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே மெசேஜ் பண்ணிருந்தீங்க வேல்யூ சூப்பர்னு. ஸோ ஓகே, வேல்யூஸ் இருந்துட்டா நம்ம ட்ரேட் பண்ணிடுவோமா அப்படின்னா நமக்கு தெளிவு வேணுங்க. புரியுதுங்களா? வேல்யூ இருக்கிறவங்க எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. இதுக்கு நீங்க பயிற்சி எடுத்தே தீரணும். அப்பதான் வந்து இங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, நம்ம நேத்து கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் 144க்கு மேல போகவே இல்லை. 550ங்கிற காலு. ஆனா வந்து இங்க 550 புட்டுக்கு 88 ருபீஸ் கொடுத்துருப்பேன். 88 ருபீஸ் கிட்டத்தட்ட 280ல இருந்து ஒரு 80 ருபீஸ்க்கு வந்து 88 ருபீஸ்க்கு வந்து சப்போர்ட் எடுத்து கிட்டத்தட்ட எவ்வளவு போயிருக்காரு? 131 வரைக்கும் போயிருக்காரு. எவ்வளவுங்க? 88ல இருந்து 131ங்க. ஸோ இந்த பிரைஸ் ஏன் வந்து முக்கியமான விலையா செயல்படணும்? நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ்லயும் அதே 88 வந்திருக்கும். ஸோ இது நேத்தே நான் வந்து கொடுத்துருக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏன் அப்படி எஃபெக்ட் பண்ணணும்? புரியுதுங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்டுங்க. போதுங்க, ஒரு ட்ரேடுக்கு இவ்வளோ கிடைச்சதுல போதுமானது. ஓகே, மண்டே மார்க்கெட் பற்றி பார்த்துடலாம். நான் வந்து பொசிஷனெல்லாம் கொஞ்சம் கவனிச்சிருவோங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மந்த் ஓப்பன் ஆகும்போதே இந்த ஓப்பன் ப்ரைஸ்லேயே சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட கண்டிப்பா 25,478 வரணும். இந்த இடம் வந்து முடிவு பண்ணி கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகும்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து அது ரீச் ஆயிட்டாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி திருப்பி வந்து இந்த பிரைஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து மந்த்ல வந்து ஒரு முக்கியமான வேல்யூங்க. அதாவது 462 அண்ட் 478 ரொம்ப முக்கியமா செயல்படும். இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட் டவுன் சைடா அப் சைடா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் மார்க்கெட் பைல வந்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு காமிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஆனா நீங்க என்ன செய்யணும், எனக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது நான் நேத்தே சொன்னதுதான். இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய பிவோட் பாயிண்ட் தான். அது வந்து பாத்தீங்கன்னா 549 வரும். நீங்க எடுத்து பாருங்க, நேற்று ஹையே அதுதான். ஏன் அந்த விலையில நம்ம கொடுக்குறோம்? மார்க்கெட் வந்து இவ்வளவு எஃபெக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த செல் பிலோ லைனுக்கு வரல அப்படின்னாலும் இதே மார்க்கெட் திரும்பின மாதிரி தான் காமிக்குது. இன்னைக்கு வச்சிருக்கிற புல்லிஷ் கேண்டில் வச்சு நம்ம கன்ஃபார்மா எடுத்துக்க முடியாது. நாளைக்கு மார்க்கெட்டு இந்த மாதிரி எப்பவுமே வந்து ட்ரெண்ட் பேஸ்டு நீங்க ட்ரேடே எடுத்து கத்துக்காதீங்க. ஏன்னா நான் இப்ப நாளைக்கு மார்க்கெட் திரும்பிருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக மண்டே மார்க்கெட்ல நீங்க போய் உள்ள உட்காரும் போதே அவர் சொன்னாரு மார்க்கெட் வந்து அப்சைடு தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே உள்ள போகாதீங்க. யாரு சொன்னாலும் மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. புரியுதுங்களா? இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் என்ன சொல்லுதோ அதுதான் மார்க்கெட்டுங்க. இங்க வந்து அவர் சொன்னா மேல போயிரும் அல்லது இவர் சொன்னா மேல போயிரும் இதெல்லாம் இல்ல. இதெல்லாம் காமனா வந்து இந்த மைண்ட் செட்டை மட்டும் மறந்துருங்க. மார்க்கெட்டை வேல்யூஸோட முடிவு பண்ணுங்க. அந்த வேல்யூஸ் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க ட்ரேட் எடுக்க கத்துக்கோங்க. சரிங்களா? நேத்தே நான் இந்த வேல்யூ சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? 25,305க்கும் 500க்கும் இன்னைக்கு வந்து லைன் போட்டீங்கன்னா மிட் பாயிண்ட் இதுதான் வரும். 25,402 அப்படிங்கிறது மிட் பாயிண்ட். ஸோ இது வந்து என்ன சொல்லுது, இதுக்கு மேல இப்போ மிட் பாயிண்ட் தாண்டி மார்க்கெட் மேல நிக்குது.
ஸோ இதை வச்சு நம்ம அப்சைடுன்னு சொல்லக்கூடாது, சொல்லவும் எடுத்துக்கவும் கூடாது. புரியுதுங்களா? நம்ம மார்க்கெட்டு எப்பவுமே வந்து வேல்யூஸோட மட்டும்தான் டீல் பண்ணணும். அதர்வைஸ் வந்து பிளைண்டா வந்து அப்சைடு டவுன் சைடு அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்க. ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. 500க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். 549 வரும்போது மண்டே மார்க்கெட்டுக்கு முடிவு பண்ணிக்கங்க. மண்டே மார்க்கெட்டுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது 61 பாயிண்ட்ஸுங்க. அப்ப டவுன் சைடு எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 478க்கு கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆனாலோ அல்லது டவுன் சைடு கன்ஃபார்ம் ஆனாலும் கண்டிப்பா வந்து டவுன் சைடு வரலாம். வந்துச்சுன்னா 402 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கு கீழே வந்து 305ங்க. இது வந்து டவுன் சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸ். இதுக்கு மேல 549க்கு மேல நல்ல புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா மினிமம் வந்து 598ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுக்கு மேல போனா 25696ங்கிறது இந்த மாதத்தினுடைய ஓபன் பிரைஸ்ங்க. இந்த விலைக்கு போகலாம். புரியுதுங்களா? அப்ப அதுக்கு வந்து நல்ல வால்யூமோட போகணும். அதுக்கு மெயினா இன்னைக்கு வச்சிருந்தாரு இல்லைங்களா ஹை 549. இது நீங்க என்ன எடுத்துக்குவீங்க? இன்னைக்கு நடைபெற்ற ஹைன்னு எடுத்துக்குவீங்க. நம்ம முன்னாடி நாளே சொல்லிட்டேன் 549 அப்படிங்கிறது முக்கியமான விலையாக செயல்படும். புரியுதுங்களா? அப்ப 549க்கு மேல போனா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. அதுக்கு கீழே அப்படிங்கிறப்போ 478க்கு கீழே வந்தா மார்க்கெட் டவுன் சைடு. இந்த 500 முடிவு பண்ணுங்க. புரியுதுங்களா? இது வந்து ஒரு மிட் பாயிண்ட். ஸோ அதனால இதுவே முடிவு பண்ணும் 500. ஸோ இதெல்லாம் பிளைண்டா எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ராங்கான க்ளோஸ் கிடைக்கணும். இப்போ மார்க்கெட் எனக்கு வந்து பை சிக்னல்ல தான் இருக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்குங்க பேக் டெஸ்ட்ல. நான் இது ஓனா ரெடி பண்ணதுங்க. இது காப்பி பண்ணி எதுவும் ரெடி பண்றது இல்ல. சில விஷயங்கள் பேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுல எனக்கு இதனாலதான் நான் இந்த யூடியூப் அல்லது என்னோட கிளாஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்களோ இதெல்லாம் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இது பர்டிகுலரா ஒரு இடத்துல நம்ம கொடுக்கலாங்க. நான் இப்போதைக்கு இதை பத்திலாம் நம்ம தர முடியாது. நான் இதை வந்து சில பேக் டெஸ்ட்காக வச்சு நான் இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்றேங்க. சரிங்களா? கூடிய விரைவில் சொல்றேன். ஓகேங்க. இது நீங்க வந்து எப்பவுமே வேல்யூஸோட மட்டும் போங்க. இந்த நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு இருந்தா போதுமானது. அதர்வைஸ் வந்து அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்னு பிளைண்ட் ட்ரேடுக்கு உள்ள வராதீங்க. அசம்ப்ஷன் ட்ரேடிங் மட்டும் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? எப்பவுமே 939க்கு மேல 940க்கு மேல மார்க்கெட்டை டீல் பண்ணுங்க. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. போதுமானது. சரிங்களா? பொசிஷன் மட்டும் எடுத்து வைக்காதீங்க. ஓகேங்க. மண்டே மார்க்கெட்டுக்கு 61 பாயிண்ட் நான் சொல்லிட்டேன். ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் சொல்லிடலாங்க. 25,500 கால் 81 ருபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. அதே 600 புட்டு 156க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் சைடு அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இந்த ரெண்டு வேல்யூ சொல்றது படி நீங்க ட்ரெண்டுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூஸை வந்து நீங்க ட்ரெண்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. போதுமானது. இந்த விலை வரல, இப்ப மார்க்கெட் ஓபன் ஆனதே கேப் அப்போ ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன நடக்கும்? இந்த ஹைக்கு மேல அப்படியே போயிடும். அப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். அப்ப இந்த விலை வரலைன்னா அவ்வளவுதான். நீங்க அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துட்டு போலாம். மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? யார் சொன்னாலும் மார்க்கெட்ல நம்ம சொல்றபடி எல்லாம் மார்க்கெட் இயங்குங்கிற உத்தரவாதமோ எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு முக்கியமான விலையா இன்னைக்கு செயல்பட்டு. ஸோ அதை எடுத்துதான் நான் உங்களுக்கு வந்து பிரசன்ட் பண்றேன். அப்ப இந்த விலை வந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா மார்க்கெட்டுக்கு நான் மண்டே மார்க்கெட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விலையை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே, நீங்க இந்த விலை யூஸ் பண்ணி பாருங்க. வந்தா ட்ரேட் எடுங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ். க்ளோஸ்னா எப்பவுமே வந்து ஒரு டைம் க்ளோஸ் வச்சா இதுக்கு பேர் க்ளோஸ் கிடையாது. திருப்பி ரீடெஸ்ட் ஆகி மேல போனா மட்டும்தான் இது கன்ஃபர்மேஷன். இது எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? இப்ப இதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க ட்ரேட் எடுக்கணுங்கிறது சொல்றேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இது போன்ற தகவல் ஏதாவது தேவைன்னா 9842088858ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் மண்டே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.